டேஸ்டியான டக்குன்னு செய்யக்கூடிய மஞ்ச பூசணிக்காய் பொரியல் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பூசணிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் ஈவனா குக் ஆகும். ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதோடயே ஒரு பல்லாரிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வத்தல் சேர்த்து பல்லாரி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பல்லாரி வதங்கினதும் இதோட கட் பண்ணி வச்சிருந்த பூசணிக்காவை சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா மூடி வச்சு வேக விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். அப்பப்போ மூடியை ஓபன் பண்ணி வதக்கி விடுங்க. அப்பதான் பூசணிக்காய் அடி பிடிக்காம இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பூசணிக்காவில இருந்து தண்ணி வரும், அதுலயே நல்லா வெந்து வரும். இப்போ பூசணிக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. மூடி வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்ப பூசணிக்காய் ஒரு 90% நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் ஒரு டைம் மூடி வச்சு வேக விடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்போ நல்லா மசாலா எல்லாம் பூசணிக்காவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைம்ல இறக்கி பரிமாறலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பூசணிக்காவே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க.